வணக்கம் தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமாரத்தை. நாம் இன்னைக்கு கேட்க போற கதை எழுத்தாளர் கே அமுதா செல்வி அவர்கள் எழுதிய வாழ்முளைத்த பட்டம் என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து கிருஷ்ணாவும் குட்டி நாய்களும் அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போறோம். கிருஷ்ணாவுக்கு நாய்கள்னா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணா எப்போ வருவான் அப்படின்னு இந்த தெருநாய்கள் எல்லாம் தினமும் காத்துக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணா எல்லா நாய்கிட்டையும் பேசுவான். ஏய், நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட அப்படின்னு விசாரிப்பான். அவங்களும் இப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே நகர்வான். ஆனால் கிருஷ்ணாவோட அம்மாவுக்கு அவன் நாய்கள்கிட்ட பேசுகிறத பார்த்து கோபம் வரும். எப்போ பார்த்தாலும் நாய் பின்னாடியே தெரியாத, கடி வாங்க போகிற அப்படின்னு அம்மா சத்தம் போடுவாங்க. கிருஷ்ணா அவங்க அம்மா கிட்ட கொஞ்சி பேசி சமாளிச்சிருவான். உங்களை மாதிரியே கிருஷ்ணாவுக்கு என்ன பிடிக்கும்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும். பார்த்து பார்த்து வாங்கி தருவாங்க. கிருஷ்ணாவுக்கு நொறுக்கு தீனினா ரொம்ப பிடிக்கும். அதை அவன் சும்மா சர்ரு புருன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுவான். முறுக்க நல்லா கர்க் முறுக்குன்னு நொறுக்கி நாய்களுக்கும் கொடுப்பான். நாய் சாப்பிடுமா சாப்பிடாதா, அதுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அதை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். ஒரு நாள் கிருஷ்ணாவுக்கு சேவு பாக்கெட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அவன் அதை எடுத்துகிட்டு தெருவில் நடந்தான். கருக்கு முறுக்குன்னு கடிச்சிக்கிட்டே போனான். எதிர்த்தாப்புல ஒரு குட்டி நாய் வந்துச்சு. துள்ளி குதிச்சு அப்படியே வட்டம் அடிச்சுது. கிருஷ்ணாவுக்கு அப்படின்னு சிரிப்பாக வந்துச்சு. உடனே அந்த சேவை எடுத்தான், குட்டி நாய் முன்னாடி வச்சான். அது உருண்டு புரண்டது. கிருஷ்ணாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குட்டி நாய் சேவை உத்து பார்த்துச்சு. ஏய், சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னா அது மொந்து பார்த்தது, நிமிந்து பார்த்தது, மறுபடியும் மோந்து பார்த்தது. சாப்பிடு அது அப்படின்னுச்சு. அவன் அப்படின்னு சிரிச்சான். குட்டி நாய்க்கு ஒரே மகிழ்ச்சி. குட்டி கர்ணம் போட்டுச்சு. அவனும் குட்டி கர்ணம் போட்டான். கிருஷ்ணா ஒரு சேவை எடுத்தான், வாயில் வச்சான். கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டான். குட்டி நாயும் அது மாதிரியே செஞ்சது. சேவை அள்ளி வச்சான். அது வாழை ஆட்டினுச்சு, சேர்த்து இடுப்பையும் ஆட்டினுச்சு. அவனும் அப்படியே ஆட்டினான். கருக்கு முறுக்குன்னு சேவு சாப்பிட்டான். ரெண்டு பேரும் மாற்றி கருக்கு மொறு கிறுக்குன்னு சாப்பிட்டு இப்போ சேவு பாக்கெட் காலி ஆயிடுச்சு. அட, நாய் மேலே கிருஷ்ணாவுக்கு எவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. குளிரில் நடுங்கிற திருநாயை பார்க்கவே கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். பாவம், இந்த நாய்கள்லாம் இந்த குளிர்காலத்தில் எவ்வளோ நடுக்கத்தோடு இருக்குது, பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவான். தெருநாய்கள் எல்லாத்தையும் வீட்டு நாயாக மாற்றுறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ தான் அவனுக்கு சாலிகா அக்காவோட உதவி கிடைச்சிது. அவங்க உதவிக்கு வந்தாங்க. சாலிகா அக்கா ஒரு கால்நடை மருத்துவர். முதல்ல நாய்களுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னாங்க. அப்புறம் நாய்களை நிறைய கோணத்தில் ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்க நண்பர்களுடைய ஃபோனுக்கு அனுப்பி வச்சாங்க. அதில் இந்த பப்பி வெயிட்டிங் ஃபார் அடாப்ஷன் அப்படின்ற செய்தியும் இருந்துச்சு. நாய்களுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டாங்க. கொஞ்ச நாள்லையே அந்த தெருவில் உள்ள நாய்கள் எல்லாம் நல்ல வீட்டு நாய்களாக மாறினுச்சு. தெரு நாய்கள் இப்போது வீட்டு நாய்களாக மாறினதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? நன்றி.